நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கியது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் நாட்டின் பல இடங்களில் இணையதளம் முடங்கியது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் கடந்த 4 நாட்களாகவே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் பலரும் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது. நேற்றும் சர்வர் முடங்கியதால் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்றும் இணையதள செயல்பாடுகள் மிகவும் மெதுவாக இருந்ததால் விண்ணப்பிப்பதில் சிக்கல் எழுந்ததாக மாணவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதையடுத்து நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் இன்று நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டின் திடல் மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுக மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 10 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 650 ஏக்கர் பரப்பளவில் 9 நுழைவு வாயில்களுடன் பிரம்மாண்ட மாநாடு மேடை மற்றும் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 ஏக்கரில் தொண்டர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் 40,000 முதல் 50,000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் வாகன நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை, முதல் உதவி மையம் மற்றும் சிற்றுண்டி வசதிகளும் சைவ அசைவ உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாலை 3 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் திமுக கொடியை ஏற்றி வைத்த பிறகு மேடையில் உரையாற்ற உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதே இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதேபோல இன்று நடைபெறவுள்ள மாநாட்டிலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டவர் அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார். அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் பேசினார். உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒருவானை சோற்றுக்கு ஒரு சேரு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக தொண்டை தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. இதனிடையே EPS பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கலையாமல் இருக்க அவர்களுக்கு டோக்கன் வழங்கிய அதிமுகவினர் பிறகு குலுக்கல் முறையில் தேர்வான 10 பேருக்கு 1/2 கிராம் தங்க நாணயங்களையும் வழங்கினர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற பக்தர் ஒருவர் முதலாவது மலையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளியங்கிரி மலையில் ஏறி சென்று சுயம்பு லிங்கத்தை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் கோவை வைசாலி வீதி பகுதியை சேர்ந்த ஹரி என்பவர் 1வது மலையில் சென்றபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உதவியுடன் அவரது உடல் மலையடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 7ஆம் தேதி திருப்பூரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரும் 1வது மலையில் சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த சீசனில் மட்டும் மலையேறும் போது இதுவரை 3 பக்தர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல வேண்டாம் என மருத்துவத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்க கோரக்கூடிய தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் இன்று கொண்டுவர உள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இதையடுத்து முன்னாள் ராணுவ தலைமை தளபதி MM நரவனேவின் வெளியிடப்படாத சுயசரிதை நூலில் சீன ராணுவத்தின் ஊடுருவல் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள், இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், FC ஆவணங்கள் விவகாரம் என்று பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது காகிதங்களை கிழித்து அவைத்தலைவர் இருக்கையை நோக்கி வீசியதற்காக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றாமலேயே தீர்மானம் நிறைவேறியது. இந்நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா முற்றிலுமாக பாரபட்சத்தோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கம் செய்ய கோரிய தீர்மானத்தை கொண்டுவர காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாள் அலுவலில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதையொட்டி அவை நடவடிக்கைகளில் தவறாமல் பங்கேற்கும்படி தங்களுடைய எம்பிக்களுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கொறடாக்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் மொத்தமுள்ள 294 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் SIR திருத்தத்தில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது கலைக்குழுவினருடன் நடனமாடி எதிர்ப்பை மம்தா வெளிப்படுத்தினார். அப்போது பேசிய மம்தா பானர்ஜி, மாநிலத்தில் 21 வயது முதல் 40 வயது வரை உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலையில்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய 7ஆம் தேதி முதலே 1500 ரூபாய் உதவித்தொகை விடுவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் பஞ்சாப் பட்ஜெட்டில் முக்கிய மந்திரி மாவன் தியான் சத்கார் யோஜனா என்ற பெயரில் பொதுப்பிரிவு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயும், பட்டியலின பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயும் வழங்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 9300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கேப்டன் சூரியகுமார் யாதவின் தந்தை தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் வெற்றியில் தனது மகனின் பங்களிப்பு இருந்தது பெருமை அளிப்பதாக அபிஷேக் சர்மாவின் தந்தை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். कि बता नहीं सकता, ये हिंदुस्तान ने आज वर्ल्ड कप जो जीता है, ये दुनिया में अपनी क्रिकेट का डंका बजा दिया है. और जो अभिषेक ने आज इनिंग खेली है वो ऐसा ही खेलता है. भगवान उसको ऐसा ही खेलता रहे और हिंदुस्तान को मैच जिताता रहे. ये बहुत खुशी का दिन है. இதேபோன்று குஜராத்தில் இந்திய அணியின் வெற்றியை பந்துவீச்சாளர் அக்ஷர் பட்டேலின் தந்தை ரசிகர்களுடன் கொண்டாடினார். पूरी टीम ने मेहनत करके टीम को जिताने के लिए कुछ न कुछ किया है, तो मुझे वो भी आनंद है कि अक्षर ने तो 3 विकेट लिया, तो बुमराह ने भी 4 विकेट लिया और पूरी टीम ने मेहनत करके वो कप अब इंडिया को दिलवाया. இந்திய அணியின் வெற்றிக்கு தனது மகன் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று அக்ஷர் பட்டேலின் தந்தை விருப்பம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை தாக்கியதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் விடிய விடிய மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சியோ நகரில் கடந்த 6ஆம் தேதி இருவரை மர்ம நபர்கள் வாளால் வெட்டினர். இந்த சம்பவத்தின் புதிய CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தாக்குதலில் காயமடைந்த மானாமதுரை ஜீவாநகர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூர் அழகர்சாமி ஆகிய இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணராஜபுரம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா என்ற இருவரை கைது செய்தனர். அப்போது ஆகாஷ் டெலிசன் கீழே விழுந்ததில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார்.
பிறகு ஆகாஷ் மற்றும் குணா ஆகிய இருவரையும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து ஆகாஷ் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறைவாசிகளுக்கான சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று அதிகாலை ஆகாஷ் டெலிசனுக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஆனால் தன்னுடைய மகனை காவலர்கள் அடித்து கொலை செய்து விட்டதாக அவருடைய தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். பிடிச்சா ஸ்டேஷனுக்கு தானே சார் கொண்டு வரணும். இவங்க எங்கேயோ கொண்டு போய் கீழே ஒரு கல் வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு ஒடிச்சிருக்காங்க சார். ஒடிச்சு அப்புறம் ரத்தம் பூரா வெளியேறிக்கிட்டே இருந்துருக்கு. அதுக்கு பிறகுதான் சார் 2 போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க ஆகாஷுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா வந்து பார்த்துருக்காங்க. பேசியிருந்திருக்கேன், பேசிக்கிட்டு இருந்து நைட் அனுப்பியிருக்கேன். அதோட காலையில் வந்து இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க சார். இது எப்படி சார் நம்புறாப்புல இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆகாஷின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் மானாமதுரையில் பேருந்து நிலையம் அருகே மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் நேற்று காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ நேரில் வந்து பேச வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதன் காரணமாக மானாமதுரை ராமேஸ்வரம் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதற்கு பிறகு மதுரையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருப்புவனம், சிவகங்கை, இளையான்குடி, பரமக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கும், ராமேஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பரமக்குடி, பார்த்திபனூர், அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கும் திருப்பிவிடப்பட்டன. தொடர்ந்து இரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் மற்ற கட்சிகளை விட 100 வாக்குகள் அதிகம் பெற்று தரும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். எந்தெந்த பூத்துல 100 ஓட்டாவது ரெட்டலை ஏற்றி நிக்கிறவங்களை வீழ்த்தி 100 ஓட்டாவது அதிகம் வாங்கி தர அந்த பொறுப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை திருப்பி செலுத்துகிற வாழ்வாதார தொழில் கடனாக வழங்குவதற்கு தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி, பெண்கள் அச்சமின்றி தனியாக நடமாடும் சூழல் ஏற்படும் நாளே உண்மையான மகளிர் தினம் என்று கூறினார். 10 வயது, 12 வயது, 13 வயது சிறுவர்கள் கூட பெண் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் மது, போதா, கஞ்சா போன்ற போதை பழக்க தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் தொடரும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்தன. மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் சுமார் பல ஏக்கர் அளவில் காட்டுத்தீ பரவியது. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே காரைக்கூட்டம் பகுதியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கியூ பிரிவு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் நடத்திய வாகன தணிக்கையில் மண்டபம் நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 18 கிலோ மெத்தப்பட்டமைன், 10 கிலோ ஹெராயின் மற்றும் 218 கிலோ கஞ்சா கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக இப்ராஹிம் பாஷா, முஹதீன் பயாஸ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 133வது பெட்டாலியன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வருகை தந்தனர். உதவி கமாண்டர் பசந்த் யாதவ் தலைமையில் வந்த 85 வீரர்களுக்கு ஏர்வாடி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி தலைமையில் செண்டை மேளதாளங்கள் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருமலஞ்சி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முகாமில் தங்கியுள்ள இவர்கள் விரைவில் தொகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குந்துக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட 7க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தார் சாலை, பேருந்து வசதி மற்றும் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை அதிகாரிகள் நிறைவேற்றாததை கண்டித்து குந்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அக்ரஹார தெருவில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறி புகுந்த மர்ம நபர்கள் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ரம்ஜான் பண்டிகைக்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை கைப்பற்றிய அந்த கும்பல் உரிமையாளரை அலுவலகத்திற்கு வருமாறு கூறிவிட்டு தப்பியது. சிசிடிவி கேமராக்களில் எண்ணெய் போன்ற திரவத்தை பூசி அடையாளங்களை மறைத்திருப்பதால் கடையின் ரகசியங்களை அறிந்த நபர்களின் உதவியுடன் இந்த கொலை நடைபெற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜார் மற்றும் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் கிறிஸ்து ராஜா ஆலயத்தில் நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் 5 சவர நகைகளை திருடிய அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாலா என்பவர் குள்ளஞ்சாவடி கனரா வங்கியில் அடகு வைத்திருந்த 5 சவர நகைகளை மீட்டு வீட்டிற்கு பேருந்து சென்று கொண்டிருந்தார். குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் வந்தபோது அவரது பையில் இருந்த நகைகள் மாயமாகியிருந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னையை அடுத்த படூர் பகுதியில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாக்கத்தான் நடைபெற்றது. மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை, படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பிங்க் நிற ஆடையுடன் கலந்து கொண்டனர். படூர் புறவழிச்சாலையில் தொடங்கிய வாக்கத்தான் OMR சாலையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லாத்தூரில் உள்ள புதுப்பட்டு மாரியம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அதில் வைக்கப்பட்ட புனித நீர் கோயில் விமான கோபுரங்கள் மீது தெளிக்கப்பட்டு குடமுழுக்கு நடந்தது. இதன்பின் மாரியம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசலில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்திய ஆர்மி ஜிம் சார்பில் 50 கிலோ, 55 கிலோ, 60 கிலோ, 65 கிலோ, 70 கிலோ மற்றும் 75 கிலோ என 6 எடை பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒவ்வொரு வீரரும் தங்களது கட்டுக்கோப்பான உடலை வெளிப்படுத்தினர். பின்னாடி தள்ளி நின்று பாருங்க. நம்பர் 4 கரெக்டா பாத்துக்கிறோம். முன்னாடி உள்ளவங்களை பாத்துக்கிறோம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான அபிஷேக் மனு சிங்வி தன்னுடைய வேட்புமனு தாக்கலில் மொத்த சொத்தின் மதிப்பு 2860 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 1516 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான இவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ராகுல் காந்தி உள்ளிட்ட நாடு முழுவதும் முக்கிய பிரபலங்களின் வழக்குகளில் ஆஜரானது கவனிக்கத்தக்கது. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி 150 பெண்கள் பங்கேற்ற புல்லட் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வண்ண வண்ண உடையணிந்து ராணிகளைப் போல கிரீடம் சூடிக்கொண்டு பெண்கள் புல்லட் வாகனத்தில் வலம் வந்தனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார். நீண்ட காலமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த அவர் தற்போது அரசியலுக்கு வந்திருப்பது ஏன் என்று பார்க்கலாம். பல தசாப்தங்களாக வாரிசு அரசியலை எதிர்த்து வந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்த தருணம்தான் இது. பீகாரில் 10வது முறையாக முதலமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய நிதிஷ்குமார் அண்மையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற 4 மாதங்களுக்குள் அவர் பதவி விலகுவதாக அறிவித்தது பீகார் அரசியலின் பெரும் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட காலமாக அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த நிதிஷ்குமாரின் ஒரே மகனான நிஷாந்த் குமார் பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சி அலுவலகத்திற்கு சென்று அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்தார். 50 வயதான நிஷாந்த் குமார் கட்சியின் தேசிய செயல் தலைவர் சஞ்சய் ஜா முன்னிலையில் கட்சியின் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசியவர் அனைவரும் தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற பாடுபடுவேன் என்று உறுதியளித்தார். கடந்த 20 ஆண்டுகளில் தன்னுடைய தந்தை செய்ததை நினைத்து ஒட்டுமொத்த நாடும் பெருமைப்படுவதாகவும் நிஷாந்த் குமார் தெரிவித்தார். நீண்ட காலமாக பொது வாழ்க்கையிலிருந்து விலகியே இருந்த நிஷாந்த் குமார் ஆன்மீக மற்றும் எளிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருகிறார்.
பள்ளிக்கல்விக்கு பிறகு ராஞ்சியில் உள்ள பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டம் பெற்றார். அதற்கு பிறகு அவர் கார்ப்பரேட் அல்லது அரசியல் வாழ்க்கைக்குள் நுழையவில்லை. மாறாக அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்தார். பாட்னாவில் வசித்து வரக்கூடிய இவர் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசியல் வாரிசுகளைப் போலல்லாமல் நிஷாந்த் குமார் பொது நிகழ்ச்சிகளில் அரிதாகவே கலந்து கொண்டார். அரசியல் பொறுப்புகளை தவிர்த்து வந்தார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் அரசியல் கூட்டங்கள், பரப்புரைகள் அல்லது கட்சி நடவடிக்கையில் இருந்து விலகியே இருந்தார். அவர் தன்னுடைய தந்தையுடன் சேர்ந்து குடும்ப நிகழ்ச்சியில் அல்லது முக்கியமான பொது நிகழ்ச்சிகளில் மட்டுமே எப்போதாவது காணப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளாகவே நிதிஷ்குமாரின் உடல்நிலை குறித்த தகவல்கள் விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. 75 வயதாக கூடிய அவருக்கு பதிலாக அவருடைய மகன் பொது வாழ்க்கையில் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் முக்கிய தலைவர்கள் விவாதித்து வந்தனர். நிதிஷ்குமாரின் வயது முதிர்வு மற்றும் பீகாரின் மாறி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை நிதிஷின் மகனிடம் ஒப்படைக்கலாம் என்று நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே நிஷாந்த் குமார் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்துள்ளார். முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. துணை முதலமைச்சராக நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமார் தன்னுடைய குடும்பத்தினரை இதுவரை அரசியலிலிருந்து தள்ளியே வைத்திருந்த நிலையில் தற்போது நிஷாந்த் குமாரின் வருகை ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் அடுத்த கட்ட தலைமை மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். செங்கோட்டையன் பற்றி நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக இருக்கும் வரை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நிலைத்திருப்பார் என்றும் கூறினார். அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் இயக்கம் எந்த அளவிற்கு நீடித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை மதிக்க தெரியாத தாவேக தலைவர் விஜயை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு விமர்சித்துள்ளார். அன்பு மனைவிக்கு நம்பிக்கைக்கு மோசடி செய்த ஒரு நபராக இருக்கிற விஜய் நடிகர் தாவேக தலைவர் தான் ஈன்ற அன்பு குழந்தைகளின் கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொண்ட ஒரு விஜயால் ஒரு கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கே தகுதியற்ற நிலையில் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக அவர் எப்படி வர முடியாது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற 17 வயது சிறுவன் பாலத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலமுருகன் என்ற 17 வயது சிறுவன் தனது உறவினரான 17 வயது சிறுவன் ராகுல் பிரசாத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் பகுதியில் இவர்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே பாலமுருகன் உயிரிழந்தார். படுகாயமடைந்த பிரசாத் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கலப்பு திருமணம் செய்தவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவரது குடும்பத்தினரே காரணம் என்று மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். பெருவப்பூரை சேர்ந்த பழனிசாமி மகாலட்சுமி என்பவரை காதலித்து கலப்பு திருமணம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பழனிசாமி குடும்பத்தினர் அவரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழனிசாமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு பழனிசாமியின் குடும்பத்தினரே காரணம் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எஸ்பியிடம் மகாலட்சுமி புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாவட்டம் அறந்தாங்கியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அவுலியா நகரில் நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, தஞ்சை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 44 குதிரைகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோப்பைகள், ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன.
உலக மகளிர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுக்கடலில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். திமுக வர்த்தகர் அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் 5 மீன்பிடி படகுகளில் கடலுக்கு சென்ற பெண்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தொரப்பள்ளி சாலையில் யானை முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடந்து நீர்நிலைகளுக்கு செல்கின்றன. அந்த வகையில் தொரப்பள்ளி சாலையை யானை ஒன்று கடந்து சென்றது. வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அந்த யானையை புகைப்படமும் வீடியோவும் எடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 பிரிவுகளில் மாட்டு வண்டி, 2 பிரிவுகளில் குதிரை வண்டி பந்தயம் நடந்தது. முன்னதாக அமைச்சர் மெய்யநாதன் பந்தயத்தை தொடங்கி வைக்க முயன்ற போது பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதில் மாடு ஒன்று மிரண்டு ஓடி முட்டி தள்ளியதில் வசந்த் என்பவர் காயமடைந்தார். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காப்பு கட்டிய பக்தர்கள் நத்தம் அம்மன் குளத்தில் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து பால் குடங்களை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே அரசு பேருந்து சேவை இல்லாத வழித்தடத்தில் புதிதாக மகளிர் விடியல் பயண பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. செம்பனார் கோயிலில் இருந்து பரசலூர், இளையாளூர், வடகரை வழியாக மயிலாடுதுறை செல்லும் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தானே ஓட்டிச் சென்றார். பொதுமக்கள் பேருந்துக்கு பூத்தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு 3 கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்டப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. கரசமங்கலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள், அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.